போத்துட்டோம். அப்பா அம்மா எங்க போனா? ஒண்ணும் இல்லையே. சரி வா, நாம போய் தேடிக்கிட்டே. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி நம்ம வேலையை பார்ப்போம். கவனிச்சியா? அது லாகர்வி அங்க இருக்கா? இந்த நேரத்துல எவனாது? சரி எடுத்து பேசி பார்ப்போம். இடிய கீழே போடுறா, இடிய ஏடா என்ன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றடி? மரப்பட்டியா? இது இருந்தா தானே நீ மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்ப. மரத்தை வெட்டாத வெட்டாதன்னு என்னைய விடுறா. இதுக்கப்புறமா இங்க மரம் வெட்ட வந்தா ஒன்னதான் தூக்கி. ஐயோ என்ன விடுறா. வராதரா. இதுதான்டா என்னோட ஜோடியே. என்ன விடுறா. அப்படியோ? இல்லன்னா என்னடா பண்ணுவ? எப்ப முடிக்கடா என்னைய? இந்த போன் வேற ஒண்ணு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டு. யாருயா? விக், மரத்தை வெட்ட சொன்னாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இப்பதான் ஒரு நல்ல மரத்தை பார்த்தேன். அதை வெட்டுறதுக்காக தான் ஓடி போய்கிட்டு இருக்கேன். ஹலோ பாசு, உங்ககிட்ட கேட்டல சம்பள உயர்வை பத்தி. அதை பத்தி என்ன முடிவு எடுத்துங்க ஐயா? அதுக்காக தானே உனக்கு நான் இப்ப கால் பண்ணேன். நீ சம்பள உயர்வு தானே கேட்ட, அதை நான் உனக்கு தரேன். நிஜமாவா? உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் முதலாளி? ஐயா ஜாலி. என்ன பண்ணுவோம்? சொல்றது கேளு. நான் சொல்ல போற வேலையெல்லாம் நீ ஒழுங்கா முடிச்சாதான் உனக்கு சம்பளம் உயர்வு. அது என்ன வேலைங்க ஐயா? இப்போ உனக்காக நான் ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு நீ ஒழுங்கா வேலை எல்லாத்தையும் முடிக்கிற. நிஜமாவா சொல்றீங்க? அந்த எக்யூப்மெண்ட் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட சம்பளத்துல இருந்து நான் புடிச்சுப்பேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? அதெல்லாம் தப்புங்க ஐயா. செஞ்சாலும் செஞ்சிருவாயா ஐயா. சரி பத்திரமா வச்சுக்குவோம். அவன் வீட்டுக்கு போறான்டா. வாடா நம்ம பசி சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கியாடா? அந்த விக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுடா. அதனால அது என்னன்னு பாப்போம். சரிடா. இதுதான் அந்த எக்யூப்மெண்டா? வாவ். இதுக்காகவா என்னோட ஒரு மாசம் சம்பளத்தை அந்த ஆளு எடுத்துக்கிட்டான்? சரியான பைத்தியக்காரன். சரி நம்மளோட ட்ரைனிங்க ஆரம்பிக்கலாம். எம்மாடியம்மா, என்னடா இது? என்ன இதுங்க சுத்தி சுத்தி அடிக்குதுங்க? ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வந்துருச்சு. என் டெஸ்டிங்க நான் இப்பதான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி, நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். உனக்கு முன்னாடி இருக்க இந்த தடைகள் எல்லாம் தாண்டி அந்த அயன் மிஷின் கிட்ட நீ ஒரு நிமிஷத்துல போயே ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஜோலி முடிஞ்சது. புலிவால முடிச்சு வேடிக்கை பார்க்க முடியுமா? என்ன பண்ற? இந்த இடத்துல நான் இருந்திருந்தா வெட்டித்தனமா பேசாம என் வேலையை நான் பார்த்திருப்பேன். அதனால ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை போய் பாரு. சரிங்க ஐயா, பாக்குறேங்க ஐயா. நான் சொன்னதை என்னைக்கு ஐயா செய்யாம இருந்திருக்க? அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்படா. செஞ்சிடறேங்க ஐயா. ஓ வாவ், அங்க பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்குல்லடா அண்ணா. உன்னதான்டா சொல்டா. ஆமாடா தம்பி, இது வினோதமா தான் இருக்கு. அப்போ அது அந்த லாகர்விக்கோட வெப்பனா இருக்குமோ? அதேதான். இப்பதான் ஞாபகம் வருது. இத மனுஷங்க எக்ஸசைஸ்க்காக பயன்படுத்துவாங்க. அப்ப இதுல பிராக்டிஸ் பண்ணா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவானோ? அதுக்கு நம்ம விடவே கூடாதுடா. பரவாயில்லடா, விடு தம்பி. அவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு எனக்கு தோணல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. இனி யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப பாருங்கடா. பசங்களா, இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகளை என்னைக்குமே நீங்க விளையாடவே கூடாது. பாத்தியா, நான் சொன்னேன்ல, அவன் இதுக்கெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வர மாட்டான். டேய் அண்ணா, அந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டியா? அவன் ரொம்ப அடி வாங்குறான்டா. இது என்னடா புதுசா இருக்கு? இதெல்லாம் சின்ன பழத்தனமா இல்ல. இப்ப பாருங்கடா அண்ணனை.
இது மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சிருச்சு. நான் இதை அப்படியே விட மாட்டேன். நான் மின்னல் வேகத்துல ஓடுவேன், ரப்பர் மாதிரி நல்லா வளைவேன். நான் ஏதாவது பண்ணி என்னோட சம்பளம் உயர்வேன், வாங்காம விடவே மாட்டேன். அவனுக்கு மட்டும் சம்பள உயர்வு கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த காட்டையே அழிச்சிருவானே. ஆமாண்டோ, அப்ப நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அவனுக்கு அந்த பணம் கிடைக்க விடக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன். தம்பி எழுந்துடுறா தம்பி. லஞ்ச் டைம் வந்துருச்சாடோ? தேன் எடுத்துட்டு வந்தியாடா அண்ணா? நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கா தம்பி. மோசமா இருக்கா? அங்க பாரு, அவன் ஜெயிச்சிட்டான். அப்படி போடுங்க. இதை இன்னும் நான் 1 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். இப்ப என்னடா அண்ணா பண்றது? தெரியலையே தம்பி. ஆனா அவனுக்கு பணம் கிடைக்க நம்ம விடவே கூடாது. என்னது 1 நிமிஷம் 1 செகண்டா? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அவனோட திட்டத்தை நம்ம பாழாக்கிட்டு வரலாமா? நல்ல ஐடியாடா, வாட போலாம். நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. கொஞ்சமா இதுல கம்ம ஊத்தி விடுவோம். தம்பி சீக்கிரம் பண்றா. இப்ப வேடிக்கையா இருக்கும் போது பாரு. அப்படி போடு. ஆரம்பிப்போமா? ரைட், நம்ம ரெக்கார்டியே பிரேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா எவன்டா இதுல கம்ம ஊத்தி வச்சது? காமெடி பீஸ் ஆயிட்டா. பொத்தி அடியதுல இருந்து காப்பாத்துக்கடா. என் தலையில தொப்பி மாதிரி உட்காந்துருக்கியே, என்னை விட்டு போ. என்னதுடா இது? ஏட்டா இதெல்லாம் நீங்க பார்த்த வேலை தானடா? ஆமாண்டா, சிக்கனியா? இப்ப என்ன பண்ணுவ? ஏட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? உங்களை நான் விடவே மாட்டேன்டா. முடியற தம்பி. நம்ம பிரிஞ்சு போயிடலாம். நுள்ளுகடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? இந்த வரண்டா. சீக்கிரம் போடா. உன்னைய பிடிக்காம விட மாட்டேன்டா. என்ன நடக்குது இங்க? அச்சோ, அந்த இடத்துல யாரா என்ன தூக்குறது? அங்க வேண்டாம். அச்சோ, ஹலோ, ஏ லாகர்விக், நான் சொன்ன வேலையை நீ செஞ்சியா? நீங்க தானா ஐயா முதலாளி? ஐயா நீங்க சொன்னதை நான் செஞ்சிருப்பேன் ஐயா. அதை கரடி பசங்க தான் கெடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் உடம்பையும் பஞ்சராக்கி விட்டாங்க ஐயா. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் குணமாயிடுவாங்க ஐயா. அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் நான் பாஸ் பண்றேன் ஐயா. தேவையே இல்லை. இதுக்கு மேல உனக்கு சம்பளம் உயர்வே கிடையாது. என்னது ஐயா? வேண்டாங்க ஐயா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. போச்சா? அடே திமிரு பிடிச்ச கரடியோட அவங்கள நான் விட மாட்டேன்டா. கை வலிக்குதே.